அபிமன்யு மானசா அப்படிங்கிற 2 பேர் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பெரிய பசங்க ஆனதோ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போயிடுறாங்க. மானசாவோட அப்பா ஒரு நாள் அபிமன்யுவை பார்க்கலான்னு ஹைதராபாத் போயிருந்தப்ப அவனோட வசதி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறான், மாதம் 2 லட்சம் சம்பளம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு மானசாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படி சொல்லி அவங்க அம்மாவுக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க. அம்மாவுக்குமே இதில் ரொம்ப சந்தோஷம். இது அபிமன்யுட்ட சொல்கிறப்பவுமே அபிமன்யுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி மானசாவை பார்க்கலான்னு அவனுமே வரான். வர வழியெல்லாம் மானசா கூட நம்ம எப்படி எல்லாம் இருப்போம் அப்படி சொல்லி கனவு காணிட்டே தான் வந்துட்டு இருக்கா. மானசாவையும் பார்க்குறான். 2 பேரும் பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பியும் போறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கான கல்யாண வேலைகள் ஒவ்வொன்றா எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்கேஜ்மெண்ட்டும் நடக்கிறாங்க. கல்யாணத்துக்கான டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் அடித்து ஊர் முழுக்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒர்க்கில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதை பார்க்கறதுக்காக அவன் உடனே கிளம்பி ஹைதராபாத் போக வேண்டிய சிச்சுவேஷன் வருது. ஹீரோவுமே போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருப்பான். பட் போன இடத்துல அவங்க பாஸ் நீ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண US வரைக்கும் போகணும், இல்லைனா வேலையை விட்டு நின்று அப்படி சொல்லவும் ஹீரோக்கு மானசா தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறான். வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்தது ஹீரோவோட ஃபேமிலிக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஹீரோயினோட அப்பாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படி சொல்லி பிளான் பண்றாரு.